இயேசுவின் பிரியமான சகோதரிகளே, இன்று இறை வார்த்தையானது புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15 முதல் 24 முடிய. இன்று இறை வார்த்தை நம் இதயத்தை தொட்டு சொல்கிறது. அன்பான ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அவர் ஏற்பாடு செய்திருக்கும் விருந்துக்கு. இறைவன் நம்மை அழைக்கும் விருந்து என்பது மகிமையின் விருந்து, அதாவது நித்திய வாழ்வு, அருளின் வாழ்வு. அது ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நம் பங்கேற்பு மட்டுமே தேவை. ஒருவன் விருந்து வைத்தான் பெரியதாய், அனைவரையும் அழைத்தான் அன்போடு. ஆனால் சிலர் சாக்கு போக்கு சொன்னார்கள். நான் பிஸி ஆண்டவரே என்றார்கள். விருந்து வைத்தவர் இறைவன் தந்தை. அவரின் அழைப்பை ஏற்க மறுத்தவர்கள் உலகப்பணி, சுயநலம், சோம்பல் ஆகியவற்றால் மொழியவர்கள். அவர்கள் பிஸி என்று சொல்லி இறை வாழ்வை புறக்கணிக்கின்றார்கள். வயலும் மாடும் திருமணமும் அவரின் கண்களில் மூடுபனியானது. ஆண்டவரின் அழைப்பை நறுமணம் அவர்கள் இதயத்தை தொடவில்லை. வயல் என்பது செல்வம், மாடு என்பது வேலை பொறுப்பு, திருமணம் என்பது குடும்ப வாழ்க்கை. இவை நன்மையானவை என்றாலும் இறைவனிடமிருந்து மனதை திருப்பக்கூடிய தடைகள் ஆகலாம். ஆனால் அந்த விருந்து வீண் போகவில்லை. ஆண்டவர் ஏழையரையும் நோயாளிகளையும் பார்வையற்றவர்களையும் கால் ஊனமற்றவர்களையும் தம் வீட்டில் அழைத்தார். ஆனால் அவர்களின் முகங்களில் முதல் முறையாக ஒளி பிறந்தது. அவர்களின் இதயங்களில் அன்பு விருந்து மலர்ந்தது. அது மாற்றமடைந்த நல்வாழ்வை குறிக்கின்றது. இறைவனை சந்திக்கும் போது நம் முகம் ஒளிவிடும், இதயம் அமைதியும் அன்பும் நிரம்பும். இயேசு என்று நம்மை அழைக்கின்றார். வாருங்கள், எல்லாம் தயார் என்கின்றார். சாக்குகளும் சோம்பல்களும் விலகட்டும். அன்பும் நன்றியும் நிரம்பிய இதயம் எழட்டும். அவரின் விருந்தில் பங்கு பெறுவோம். அவரின் அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். இதயத்தில் உன் அன்பு நம்மை மாற்றட்டும். உன் இரக்கம் நம்மை புதுப்பிக்கட்டும். உன் விருந்தில் பங்கேற்கும் மகிழ்ச்சி நம்மை என்றென்றும் உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, உன் அன்பை ஏற்ற மனம் எங்களுக்கு அருளும். உன் அன்பில் விருந்தில் நாளும் பங்கேற்க செய்ய அருள் புரியும். ஆமேன்.